ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நாம ஃபாலோ பண்றது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். அதனால நம்ம வந்து கால் ஆப்ஷனை கால் யூரோப்பியன் சிஇன்னு மென்ஷன் பண்றோம். புட் ஆப்ஷனை வந்து புட் யூரோப்பியன் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஆக்சுவலி யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா இருக்கும். எக்ஸ்பைரி டேட் கழிச்சு அந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் எதுவுமே ட்ரேட் ஆகாது. செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்டுமே அதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூல தான் க்ளோஸ் ஆகும். இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா உங்களுடைய ஸ்பாட் பிரைஸ்க்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதுல அவுட் ஆஃப் மணி எல்லாமே 0 ஆயிடும். அட் த மணியும் இந்த மணியும் மட்டும் தான் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூல க்ளோஸ் ஆகும். முக்கியமா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து டைம் டிகே. டைம் டிகே அப்படின்னா இப்ப ஒருத்தர் ஒரு பூ வியாபாரம் பண்றாரு அப்படின்னா காலையில பாத்தீங்கன்னா அவரே ஒரு முழம் பூ 100 ரூபான்னு சொல்லுவாரு. அவர்கிட்டயே மதியம் போனோம் அப்படின்னா 50 ருபீஸ்க்கு கொடுப்பாரு. ஈவினிங் போனீங்க அப்படின்னா 30 ருபீஸ்க்கு கூட கொடுப்பாரு. ஸோ டைமை பொறுத்து அந்த பொருளோட விலை குறையுது இல்லையா, இதான் வந்து டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ்லயுமே கூட ஒரு கான்ட்ராக்டோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதுவே ஒவ்வொரு டே பை டே போக போக அந்த பிரீமியம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த டைம் டிகே எஃபெக்ட்ல லாஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து கவனமா வந்து நம்ம நோட் பண்ணணும். ஃபோர்த் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியா ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இப்போ வந்து ஒரு புல் கால் ஸ்ப்ரெட், ஒரு பியர் புட் ஸ்ப்ரெட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நீங்க நேக்கடா வந்து மார்க்கெட் வந்து மேல போகணும் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறத விட மார்க்கெட் மேல போக நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் லிமிடெட் தான், அதே மாதிரி லாஸும் வந்து லிமிட்டடா இருக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நேக்கடா ஒரு பொசிஷன் எடுத்துட்டு பெரிய ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 100% எவ்வளவு பணம் போட்டாலும் அது வந்து 0 தான் ஆகும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய பேசிக்கே அது வந்து ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். ஸோ உங்களுடைய ஈக்விட்டியை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுலயே நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்டை வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். நேக்கடா பண்ணீங்கன்னா 100% லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சின்னதா வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.